So 75 inches TCL C6K QD mini LED TV இப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் பார்த்துடலாம். டிவியை டேபிளில் வைப்பீங்க அப்படின்னா ஸ்டாண்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. அதுக்கப்புறம் ரிமோட், கேபிள், வாரண்டி, யூசர் மேனுவல் அந்த கிட்டும் இருக்கு. வால் மவுண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கான கிட்டுமே பாக்ஸ்ல இருக்கு. டிவியை வந்து ஸ்மார்ட் போனோடையும் நீங்க ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் QR கோட் ஸ்கேன் பண்ணி கனெக்ட் பண்றேன். ஸோ 75 இன்ச்சஸ் TCL C6K QD மினி எல்இடி டிவியை செட் பண்ணியாச்சு. என்ன வேணா QD மினி எல்இடியா அப்படிதானே கேக்குறீங்க? எஸ், புதுசா இப்போ வந்து TCL QD மினி எல்இடி அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இந்த டிவில கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு புது டெக்னாலஜியை இதுல கம்பைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. எஸ், ஒன்னு வந்து குவாண்டம் டாட், இன்னொன்னு மினி எல்இடி. குவாண்டம் டாட் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி நம்ம டிவி அன்பாக்சிங்ல நிறைய சொல்லியிருப்போம். அதாவது சின்ன சின்ன டாட்ஸ் இருக்கிறதுனால கலர்ஸ் ரொம்பவே தெளிவா இருக்கும். மினி எல்இடிஸும் யூஸ் பண்ணிருக்காங்க. இதை ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணி தான் புதுசா QD மினி எல்இடி டெக்னாலஜின்னு இந்த டிவில கொண்டு வந்திருக்காங்க. டிவி ரிவ்யூ அப்படின்னு சொன்னாவே வந்து பிரைட்னஸ், HDR இந்த ரெண்டு பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும், அது எந்த வேற டிவியா இருந்தாலும். ஸோ இங்க பிரைட்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து உங்க வீட்டுல ஜன்னல் இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல லைட் போட்டு நீங்க யூஸ் பண்ணாலுமே கலர்ஸ் உங்களுக்கு ரிச்சாவே காட்டும், எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதோட HDR அதுவும் எந்த பிரச்சனையுமே இல்லை, ஏன்னா இந்த டிவில ஃபுல் HDR சப்போர்ட் இருக்கு. அதனால OTT பிளாட்ஃபார்ம் நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும், இல்லை நீங்க யூடியூப் வாட்ச் பண்றீங்க அப்படின்னாலும் ஃபுல் HD கண்டென்ட்ஸ் வந்து நீங்க தாராளமா ஸ்ட்ரீம் பண்ண முடியும். உங்களுக்கு விஷுவல்ஸுமே நல்லா இருக்கு. ஸோ இந்த 75 இன்ச்சஸ் TCL C6K QD மினி எல்இடி டிவியுடைய ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, பொதுவா TCL அவங்களுடைய பிளாக்ஷிப், அதாவது ஹையர் எண்ட் மாடல்ல இருக்கும் இல்லையா, அதுல இருக்கிற ஒரு ஃபீச்சர் இந்த டிவிலையும் கொடுத்துருக்காங்க. எஸ், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுல் அரே லோக்கல் டிமிங். இங்கிலீஷ் படத்துல என்ன இருக்கும், கான்ட்ராஸ்ட் அதிகமா, அதாவது வந்து அந்த காலத்து மணிரத்னம் படம் மாதிரி இருட்டிலேயே எடுத்த மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்பைடர்மேன் படம் எடுத்துக்கோங்க, எல்லா இடமும் இருட்டா இருக்கு இல்லையா, இருந்தாலும் டீப் பிளாக்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு. அதே சமயத்துல ஹைலைட்ஸும் உங்களுக்கு எடுத்து காட்டுது, டீடைல்ஸ் லாஸ் ஆகல பாருங்க. ஸோ வந்து உங்களுக்கு HDR கண்டென்ட்ஸ் பார்க்கும்போது எவ்வளவு தூரம் வந்து பிரைட்டா லைட் கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுதோ அப்பதான் கான்ட்ராஸ்டா இருக்கிற கலர்ஸ் வந்து எடுத்து காட்டும் இல்லையா, தெளிவாகவும் இருக்கு பிக்சர்ஸ் பார்க்கறதுக்கு. அதோட ஹேலோ லைட்டிங் எவ்வளவு தூரம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறது முக்கியம். ஹேலோ லைட்டிங் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்ல கேம் விளையாடுறோம் அப்படிங்கும் போது வந்து ஃபுல்லா டார்க்கா இருக்கும், ஒரே ஒரு இடம் மட்டும் க்ளோ ஆகும், ஒரு சன் க்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இங்க காட்டுற மாதிரி. இங்க வந்து உங்களுக்கு சன்னை சுத்தி நிறைய டிவில பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிளர் எஃபெக்ட்ல ஒரு லைட் இருக்கும், அதை வந்து இங்க கண்ட்ரோல் பண்ணிருக்கு. ஹேலோயிங் கண்ட்ரோல் பண்ணி கார்னர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிறிஸ்பா இருக்கிறது நீங்களே பார்க்கலாம். ஸோ ஹேலோ கண்ட்ரோல் கூட நல்லா இருக்கு. அதோட இந்த டிவி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து QD மினி எல்இடி அப்படின்னு சொல்றதுனால டிஸ்பிளே பேனலும் பாத்தீங்கன்னா வந்து HVA, அதாவது ஹை VA இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஹை VAனா என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்இடி டிவியை விட இந்த டிவி, அதாவது QD மினி எல்இடி டிவில வந்து உங்களுக்கு 5 மடங்கு கான்ட்ராஸ்ட் அதிகமா இருக்கும். பிளாக் கலர்ஸ் ரொம்பவே டீப்பா இருக்கும், அதே சமயத்துல லைட் கலர்ஸும் பாத்தீங்கன்னா வந்து நேர்ல பாக்குற மாதிரி உங்களுக்கு அக்யூரேட்டா இருக்கு. இந்த டிவில கேம் விளையாடுறவங்களுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரெஃப்ரெஷ் ரேட். எஸ், இது வந்து லேட்டஸ்ட் 144 Hz ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டோட வந்து, அப்படின்னா என்ன, சூப்பர் ஸ்மூத் கேமிங். நீங்க வந்து பிளே ஸ்டேஷன் கனெக்ட் பண்ணி கேம் விளையாடினாலும் உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்கும். அதே சமயத்துல நீங்க ஸ்போர்ட்ஸ், கிரிக்கெட் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னாலுமே வந்து பால் எவ்வளவு வேகமா போனாலும் கோஸ்டிங் எல்லாம் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னங்க, டிவி அப்படின்னாவே சவுண்ட், ஆடியோ குவாலிட்டி அதுவுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த டிவில ஆடியோ சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர்ட் பை ஆங்கியோ. எஸ், இதுல பில்ட்-இன் 2.1 சிஸ்டம் ஸ்பீக்கர் இருக்கு. இது கூடவே வந்து டெடிகேட்டடா சப்வூஃபரும் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க பாட்டு கேட்குறீங்க, படம் பார்க்குறீங்க, ஆக்ஷன் மூவிஸ் பார்க்குறீங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு சவுண்ட் பார் கனெக்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு சிஸ்டமும் நல்லா இருக்கு. NCSல உங்களுக்கு கனெக்ட் பண்ணி ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு நீங்களே கேட்டு பாருங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட விலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எக்ஸாக்ட் ப்ரைஸ் எனக்கு தெரியல, ஏன்னா லான்ச் முன்னாடி நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல உங்களுக்கு நான் பின் பண்றேன். பட் இங்க வந்து
பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அக்ரெசிவா இவங்க கொண்டு வர போறதா தெரியுது. இன்னும் சொல்லப்போனா ஒரு நார்மல் UHD, QLED டிவி என்ன இருக்குமோ, அந்த மாதிரி வந்து ஒரு மிட் ரேஞ்ச் பிரைசிங்ல தான் இது வரும்னு தெரியுது. ஆனா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிளாக்ஷிப் லெவல்ல உங்களுக்கு QD மினி LED குடுத்துருக்காங்க. 144 ஹெர்ட்ஸ் ஐஆர் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அதோட HDR கன்டென்ட்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ற மாதிரி ப்ளூமிங் லைட் கண்ட்ரோல்னு இந்த எல்லாம் ஃபீச்சர்ஸ் கிறிஸ்பா இருக்கிறது நீங்களே பார்க்கலாம். ஆடியோவும் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ 75 இன்ச்சஸ் TCL C6K QD மினி LED இந்த டிவி என்ன பிரைசிங்ல இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? தவறாம கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடயும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.